சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் சொல்றாங்க. ஏன்னா உட்காந்துட்டு இருந்தா எல்லா வியாதியும் ஒருத்தரை வந்து தாக்கிடுதுன்ற மாதிரி. பேக் பெயின் அண்ட் நீ பெயின் தான் காமன். சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படின்னா நிறைய கீழே உட்கார்றது, மாடி ஏறுறது, எஸ்பெஷலி லேடிஸ் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யறது, அவங்களுக்கு ஏர்லியராகவே நம்ம ஏஷியன் பாப்புலேஷனில் முட்டி தேயறது உண்டு. பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரையை வாங்கி போட்டுட்டு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது, ஆயில் யூஸ் பண்ணிட்டு எனக்கு இது ஒன்றும் இல்லைன்னு அவங்களே அவங்கள ஏமாத்திப்பாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் வந்து ஸ்லோவாக அவங்க டிட்டோரேட்டே போவாங்க. மோசமாயிட்டே போகும்போது ஒரு நீ கேப் போட்டுப்பாங்க. இந்த நீ கேப்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். என்னன்னா, இப்போ நீ கேப்ன்றது வெளில வந்து ஒரு சப்போர்ட், உள்ளுக்குள்ள இருக்க மசில்ஸ் தான் இன்டர்னல் சப்போர்ட், அதுதான் நிரந்தரம். பார்த்தீங்கன்னா ஒரு செவரு சாயுதுன்னா வெளில இருந்து மூட்டு கொடுப்போமா, அஸ்திவாரத்தை சரி பண்ணுவோமா? ஸோ நம்ம மசில்ஸ் தான் நம்மளோட அஸ்திவாரம். இந்த வயசானவங்கன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு இனிஷியல் டிகிரி மாதிரி தான் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு இது எல்லாமே இருக்கு. இந்த ஹிப்பு முட்டிலாம் தேஞ்சு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் முடிச்சு வலி எப்படி பொறுத்துப்பேன் நான் ஆப்ரேஷனுக்கு அப்புறம்னு எபிடியூரல் அனஸ்தீசியா கொடுத்துட்டா இது எப்படின்னா உங்களுக்கு பெயின் ஒரு 3 டேஸ்க்கு சுத்தமாக பெயினே இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு மோட்டார் நடக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். சென்சரி பாத்வே மட்டும் பிளாக் பண்ணிடுது. நான் அதை முதல்ல ரோபோட்டிக்கை சூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது அதில் அவ்வளோ அட்வான்டேஜஸும் இதில் ரோபோட்டிக்கில் இருக்குது. எரரும் சுத்தமாக இருக்காது. அண்ட் பர்ஃபெக்ஷன் லைக் டு த கோர். இந்த நீ வந்து இந்த இடத்துல இவ்வளோ தான் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோ அதுவே அந்த வேலையை பண்ணிடுது. நான் வந்து தப்பாக கட் பண்ண போனால் கூட என்ன அலோவ் பண்ணாது தப்பாக சர்ஜரி பண்ணுறதுக்கு இந்த ரோபோ. கிரேட் 4 நீ முட்டி ஃபுல்லாக தேஞ்சு போச்சு, என்னால் நடக்கவே முடியல. இதை நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். ஃபிசியோதெரப்பி, ஒரு முட்டி இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ கூட என்னால் நடக்கவே முடியாத பட்சத்தில் முட்டி மாற்று ஆப்ரேஷன் உடனே பண்ணிக்கிறது தான் பெட்டர் தேன் கோயிங் லேட். பிஹைண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பரணி. ஸோ இன்னைக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அண்ட் ரோபோட்டிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நம்ம டாக்டர் ஜே ஹரிகரன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் பரணி. எஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க பரணி. ஸோ விஹா ஹாஸ்பிட்டல் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எதனால் அது உருவாச்சு? நான் யூஸ்வலாக இது வரைக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அண்ட் எனக்கு டெஃபினட்டாக ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ன்ற போது ஒரு எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும் தான். பட் அது ஒரு காரணமாக நான் நினைக்கல. எனக்கு என் பேஷண்ட்ஸ்க்கு என்னுடைய கிளினிக்கில் நான் பார்க்குற பேஷண்ட் எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிஷியலாக ஒரு ஃபேமிலி ஹாஸ்பிட்டல்னு ஒரு செட்டப் இருக்கணும். அது ஃபேமிலி ஹாஸ்பிட்டல்னால் எப்படின்னா, நான் அதுதான் எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே யார் இந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர்னு கேட்டால் எல்லாருமே யூனிவர்சலாக நாங்கள் எல்லாருமே எங்கள் பேஷண்ட் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அவங்க தான் எங்களுக்கு ஓனர். அண்ட் ரெண்டாவது உள்ளே வர பேஷண்ட்டை எங்களுக்கு டேக்லைனே வந்துட்டு ட்ரீட் தம் லைக் யுவர் ஓன் ரிலேட்டிவ். உங்கள் மாமா, அத்தை, உங்கள் பெரியப்பா அந்த மாதிரி பாருங்கள். அது வந்து என்னுடைய செக்யூரிட்டிலேருந்து ஆரம்பித்து டியூட்டி டாக்டர் வரைக்கும் எல்லாருக்கும் இதுதான் டேக்லைன். வி கீப் டெல்லிங் தட். ஏன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு உள்ள டாக்டர், ஹாஸ்பிட்டலு, இங்கே எமர்ஜென்சியில் நடக்கிறது இல்லை. ட்ரீட்மெண்ட் வந்து கார் பார்க்லேருந்தே ஆரம்பிச்சிடுது. எப்படின்னா என் செக்யூரிட்டி கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஒருத்தவங்க இறங்கும்போது குழந்தையோடு இறங்குறாங்க, அவங்களுக்கு நடக்க முடியலையா, வீல் சேர் வேணுமா, அவங்க பார்த்து நடந்து வராங்களா, என்ன தேவைன்றது அங்கேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மை கார் பார்க் செக்யூரிட்டி லெவல்லேருந்து. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபேமிலி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ 8 இயர்ஸாக கொண்டு வந்திருக்கோம். அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ ரோபோட்டிக் வரைக்கும் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வி ஆர் கவரிங். லைக் வி ஹேவ் 20-25 டெலிவரிஸ் ஹேப்பனிங் ஹியர். டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸ் இங்கே தனியாக பண்ணிகிட்ருக்கோம். பேக் அண்ட் நெக் கிளினிக்னு ஒன்று இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நீக்கு இப்போ ரோபோட்டிக் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்ட் பற்றி நம்ம பேசிடலாம். முதல்ல பொதுவாக எல்லாருமே ஒரு ஆப்ரேஷன்னாலே எல்லாருக்குமே ஒரு ஃபியர் உண்டு, ஒரு பயம் உண்டு. ஸோ அந்த ஃபியர் வந்துட்டு ஆப்ரேஷன் ஃப்ராக்சர் கேஸ் வந்தாலுமே அவங்களே வந்துட்டு எனக்கு இது கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா, கட்டு போட்டு சரி பண்ண முடியாதான்றது எல்லாரோட ஒப்பீனியன்லையும் இருக்கும். ஏன்னா சர்ஜரினா அது ஒரு எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குன்றது ஒரு ஃபியர் எல்லாருக்குமே இருக்கிறதுனால எல்லாருமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆப்ரேஷன் உடனே வேண்டான்ற முதல் வார்த்தை தான் அவங்க எல்லாருக்குமே வரும். ஸோ அது வந்து நேச்சுரல் தானே, அதில் வந்து ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ இதில் என்னென்னா நம்ம வந்து யாருக்கு சர்ஜரி வேணுமோ அவங்களுக்கு தான் சர்ஜரி பண்ண போகிறோம். நாட் தட் எல்லாருக்குமே நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்ல போகிறது இல்லை. ஸோ அப்போ சர்ஜரி ஃப்ரீ அப்படி அந்த மாதிரி கூட கியூர் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. 100% நிறைய விஷயங்கள் சர்ஜரி இல்லாமல் நாங்கள் எவ்வளோ பேரை இங்கே நாங்கள் குணப்படுத்தியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சர்ஜரி இல்லாமல் டீகம்ப்ரெஷன் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தே கூட நான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்பைன் சர்ஜரிஸ் பண்ணாமலே பேஷண்ட் சரியாக இருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ரெகுலராக இந்த கேஸ் வருது பரணி அப்படின்னா என்ன சொல்வீங்க? பேக் பெயின் அண்ட் நீ பெயின் தான் காமனஸ்ட்டு பார்க்குறோம். பேக் பெயின் அஃப்கோர்ஸ் பேக் பெயின், நெக் பெயின்லாம் அந்த சிட்டிங் ஜாப்னால. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஐடி கம்ப்யூட்டர் இல்லாமல் யாருமே கிடையாது. பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு தான் வேலை செய்கிறாங்க, 8 மணி நேரம் உட்காந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் உண்டு.
ரெண்டாவது பொதுவாக நம்மளுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படின்னா நிறைய கீழே உட்கார்றது, மாடி ஏறுறது, இதெல்லாம் எஸ்பெஷலி லேடிஸ் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறது எல்லாமே பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு ஏர்லியராகவே நம்ம ஏஷியன் பாப்புலேஷனில் முட்டி தேய்றது உண்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முட்டி வந்து தேஞ்சு போய் அதனால் நடக்க முடியாமல் இப்போல்லாம் 50-55லேயே 50-55 வயசுலேயே கஷ்டப்படுறவங்க நிறைய பேரை பார்க்குறோம் நாங்கள். பட் இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ ப்ரீ சர்ஜரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லுங்க. இப்போ ஸ்கேன் எடுக்கிறதா இருக்கட்டும், என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அதை பற்றி விலாவரியாக பேசிடலாம் நம்ம. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்கலாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோங்க. நம்ம எக்ஸ்ரேஸில் என்ன மாதிரி எக்ஸ்ரேயில் போன் மட்டும்தான் தெரியுது நம்மளுக்கு, முட்டியில் இல்லை முதுகில் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ எலும்பு தேய்மானவை என்ன கிரேடில் இருக்குதுன்னு பார்ப்போம். இதுலேயே 4 கிரேட்ஸ் இருக்குது. முட்டியில் பார்த்தீங்கன்னா கிரேட் 1 to கிரேட் 4 வரைக்கும் இருக்குது. ஸோ கிரேட் 1 கிரேட் 2 மாதிரி இருக்கிற ஒரு முட்டி தேய்மானம் எல்லாமே நிறைய விஷயங்கள் எக்ஸசைஸ்லேயே நம்ம அதை வந்து குணப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதை. பட் நிறைய பேர் வந்து எவ்வளோ பேர் நம்ம டெய்லி மார்னிங் எக்ஸசைசஸ் செய்கிறோம், அந்த அவேர்னஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாப்புலேஷனில் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் நீங்களே பார்ப்பீங்க, மார்னிங் வாக்கிங் போகிறாங்க, ஏதோ ஒரு எக்ஸசைசஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, யோகா பண்ணுவாங்க, இந்த கிளாஸஸ் அந்த கிளாஸஸ்ன்னு தே டூ இட். இதெல்லாம் இப்போ அவேர்னஸ் நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால கிரேட் 1, 2 அந்த மாதிரி மினிமலாக இருக்கிற முட்டிகள் எல்லாமே வந்துட்டு சர்ஜரி இல்லாமல் தான் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இது நான் ஏன் கேட்குறேன்னா, ஏன்னா ஸ்கேன் எடுத்துடுறாங்க, எக்ஸ்ரேஸ்லாம் எடுத்துடுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் கிட்ட போகிறாங்க, ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் ஒப்பீனியன்ன்றது இப்போ ரொம்ப கமர்ஷியல் ஆகிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. எதை நம்புறது? யார் ஒருத்தர் சர்ஜரி வேணுன்றாங்க, ஒருத்தர் சர்ஜரி வேணான்றாங்க, எதை நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வி. செகண்ட் ஒப்பீனியன்றது கண்டிப்பாக ஒன்றும் தப்பே இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, கடையில் போயிட்டு பக்கத்து கடையில் போய் விசாரிக்கிறது உண்டு இல்லை. எந்த ஒரு புடவை வாங்கினாலும் சரி, ஒரு படம் வாங்கினாலுமே எல்லாருமே ஒரு குவாலிட்டி அண்ட் இது எதிர்பார்க்குறாங்க. இதில் என்னென்னா, நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு செகண்ட் ஒப்பீனியன் கொடுக்கும்போது ட்ரஸ்டடாக, ஏன்னா பேஷண்ட் தான் வந்து நம்மளுடைய ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வந்து அந்த நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த செகண்ட் ஒப்பீனியன்றது போவாங்க. ஓகே, இப்போ எல்டரி பீப்புளுக்கு நம்ம சர்ஜரி பண்ண 70+, 80+ இருக்கவங்க கூட சர்ஜரி ரெக்கமெண்டபிள்னு சொல்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா வந்துட்டு அவங்க நல்லா ஆக்டிவாக மைண்ட் செட் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ 70, 80 கூட அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. லேடிஸாக இருந்தால் வீட்டில் அவங்க வேலை செய்வாங்க. ஜென்ட்ஸ் வந்து சில பேர் வந்துட்டு வெளியில் போய் 4 நண்பர்களை பார்க்குறது, ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்க பசங்க பார்த்துப்பாங்க, இவங்க போய் அந்த ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றது, இது எல்லாமே மைண்டையும் ஆக்டிவாக வைக்குது. ஏன்னா டார்மெண்ட்டாக வீட்டில் வந்துட்டு உட்கார முடியாது. நீங்கள் வயசானவங்கன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு இனிஷியல் டிகிரி மாதிரி தான் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு இது எல்லாமே இருக்குது. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஸ்டென்ட் வச்சவங்க, இந்த மாதிரி கார்டியாக் ப்ராப்ளமும் நிறைய பேரோட தான் இந்த ஹிப்பு முட்டிலாம் தேஞ்சு வராங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஓவராலாக நம்ம வந்து ஜென்ரலாக ஃபுல்லாக அந்த ஃபிட்னஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடணுங்க. எந்த மாதிரி அனஸ்தீசியா இவங்களுக்கு வலி இல்லாமல் கொண்டு போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் முடிச்சு அவங்களுக்கு இந்த நீங்கள் சொன்னீங்க இந்த பயம் இருக்குது, வலி எப்படி பொறுத்துப்பேன் நான் ஆப்ரேஷனுக்கு அப்புறம்னு. எபிடியூரல் அனஸ்தீசியா கொடுத்துட்டா இது எப்படின்னா உங்களுக்கு பெயின் ஒரு 3 டேஸ்க்கு சுத்தமாக பெயினே இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு மோட்டார் நடக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். சென்சரி பாத்வே மட்டும் பிளாக் பண்ணிவிடுது. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த பயம், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணப்போ சிவியராக பெயின் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இருக்கவே இருக்காது. நடக்கிறாங்க, அவங்களுக்கே அந்த ஒரு புதுசாக இருக்க ஒரு இது, எனக்கு நான் அப்படி நடக்கிறேன் அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்துட்றோம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவங்களுக்கு ஒரு முட்டி பண்ண பிறகு இன்னொரு முட்டி நான் எப்போ பண்ணிக்கிறதுனா அடுத்த கேள்வி அவங்க 2வது 3வது நாளே இந்த கொஸ்டின் என்ன கேட்டுருவாங்க. இது அண்ட் ஆல்சோ அதை தாண்டி இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப அதிகமாக வருதுன்னு சொல்லலாம். நீ பெயின் ஆகட்டும், பேக் பெயின் ஆகட்டும், மிடில் ஏஜ் பீப்புளுக்கும் வருது. அது ஏன் நினைக்கிறீங்க? அண்ட் ப்ரிவென்டிவ் என்னெல்லாம் டிப்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் சொல்கிறாங்க இப்போது. ஏன்னா உட்காந்துட்டு இருந்தால் எல்லா வியாதியும் ஒருத்தரை வந்து தாக்கிடுதுன்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் உட்காந்து வேலை செய்கிற ஹேபிட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கார்டியோவோ ஒரு மசில் ட்ரைனிங்கோ கண்டிப்பாக இருக்கணும். அது நீங்கள் 25 வயசாக இருந்தாலும் சரி, 45 வயசாக இருந்தாலும் சரி, இது எல்லாருமே ஆரம்பித்து பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சர்ஜரின்றது ஒரு கட்டாயம் கடைசியாக வரும்போது அது அவாய்ட் பண்ணிடுறாங்க இவங்கெல்லாம். ஏன்னா அவங்களாம் ரெகுலராக எக்ஸசைசஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நேரயின்மை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறதுக்கு 1 hour ஆகுது, 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, திருப்பி 1.5 hours ட்ராவல் ஆகுது, ஃபுல்லாகவே அந்த டேவே முடிஞ்சு போயிடுது. ஸோ அந்த நேரத்தை ஒதுக்குறது நேரம் நம்ம கையில் தான் இருக்குது. இந்த நேரத்தை வந்து நம்ம இல்லைன்னு சொல்கிறவங்க நம்ம சோம்பேறி ஆகிடுறோம். அண்ட் ஆஸ் யூ சே, நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் நீங்கள் சைக்கிளில் தான் வரீங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு பீயிங் ஃபிட், டைம் டசன்ட் மேட்டர். ஏன்னா ஒரு டாக்டராக இருக்கும் போதே வந்து நான் இதெல்லாம் பண்ணுவேன்ப்பா அப்படின்ற ஒரு ஷெடியூல் இருக்குல்ல சார். ஸோ ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ண ஒரு லைஃப் ஸ்டைல் ரொட்டீன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க பீப்புள்? நான் யூஸ்வலாக ஐ டூ மார்னிங் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஆஃப் வாக்கிங். அதுக்கப்புறம் முடிஞ்சால் நடுவில் இந்த ஒரு சைக்கிளிங்கிறது நம்ம நிறையவே வந்துட்டு ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்குது. அண்ட் வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால சைக்கிள் வந்து ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு காரை ஓட்டிகிட்டு வந்து அதை வேறு நிறுத்திட்டு இது ஒரு பொல்யூஷனாகவும் இருக்கும். ஸோ இது உடம்புக்கு எக்ஸசைஸாகவும் இருக்கும்.
ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது சைக்கிளிங் பண்ணுறது. ஓகே டாக்டர், அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தட் தேர் இன் த வி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாடர்ன் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு இப்போ. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் என்னெல்லாம் இருக்குது? இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இட்ஸ் டேக்கிங் ஓவர் எல்லா ஃபீல்ட்லையுமே பார்த்தீங்கன்னா, எங்கள் மெடிக்கல் ஃபீல்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஏஐ, ரோபோட்டிக் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அப்போ நான் வந்துட்டு என்ன யோசிச்சேன்னா, நம்ம பேஷண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக இது ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அதை முதல்ல ரோபோட்டிக்கை சூஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தேன். பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது அதில் அவ்வளோ அட்வான்டேஜஸும் இதில் ரோபோட்டிக்கில் இருக்குது. அண்ட் பேஷண்ட்டோட ரிகவரி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் நம்ம செலவு பண்ணது வந்து கண்டிப்பாக இது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இந்த ஹாஸ்பிட்டலில் ரோபோட்டிக் இருக்கிறது. ஸோ இப்போ ரோபோட்டிக்ஸ் அண்ட் நேவிகேஷன் அப்படின்ற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது ரோபோட்டிக்ஸில் நிறைய பேருக்கு டவுட் வருது. ரோபோ தான் சர்ஜரி பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லலாம். ரோபோ வந்து ஃபுல்லாகவே சர்ஜரியை ஃபுல்லாக பண்ண போகிறது இல்லைங்க. உங்களுக்கு ரோபோ வந்து ஒரு சர்ஜனை கைட் தான் பண்ணும். எப்போவுமே ஒரு ஆப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேஞ்சிருக்கு ஃபுல்லாகவே. இப்போ இதில் தேய்மானவு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது இந்த முட்டி. ஸோ முட்டி தேஞ்சிருக்குன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே ஏஜில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த நீ வந்துட்டு இப்போ தேஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டிலேஜ் ஃபுல்லாகவே எரோட் ஆகிடுச்சு, எல்லாம் ரஃப் ஆகிடுச்சு, உள்ளே இருக்க ஜவ்வெல்லாம் கிழிஞ்சிருக்கும். இப்போது இந்த முட்டி மாற்று ஆப்ரேஷன் இந்த பேஷண்ட்டுக்கு பண்ணும்போது நாங்கள் மேனுவலாக முன்னாடி என்ன பண்ணுவோன்னா, பார்த்துட்டு ஒரு ஸ்டெப்பும் செக் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் சர்ஜரியை. ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது இப்போ ரோபோட்டிக்கில் என்ன பண்ணுதுன்னா, அது எல்லாமே மேப்பிங் மாதிரி பண்ணிடுது. மேப்பிங்னா எவ்வளோ டேமேஜ் இருக்குது எல்லாமே அதுவே எடுத்துக்குது. அதனுடைய மைண்ட் செட்டில் வந்து 10,000 முட்டி இதே முட்டி மாதிரி இருக்கிற முட்டியில் எது பெஸ்ட்டு நீன்னு அது நம்மளை கைட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆகிடுதுன்னா, நம்மளுக்கு அந்த ஒரு நம்ம யோசிக்க வேண்டிய வேலையிலே நம்ம எரரும் சுத்தமாக இருக்காது. அண்ட் பர்ஃபெக்ஷன் லைக் டு த கோர். இந்த நீ வந்து இந்த இடத்துல இவ்வளோ தான் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோ அதுவே அந்த வேலையை பண்ணிடுது. நான் வந்து தப்பாக கட் பண்ண போனால் கூட என்ன அலோவ் பண்ணாது தப்பாக சர்ஜரி பண்ணுறதுக்கு இந்த ரோபோ. அலோவ் பண்ணாதுன்னா லைக் இட் லிமிட்ஸ் இட் செல்ஃப். இப்போ கட்டிங் மிஷின் என்ன பண்ணணும்னா, நான் தப்பான இடத்துல போய் ஒரு நார்மல் போனை கட் பண்ண பார்க்குறேன்னா அந்த சா உள்ளே போயிடுது. கட்டிங் சா இஸ் கோயிங் இன்சைட். அதே வந்து எங்கே வேணுமோ அதுவே வெளியில் வந்துட்டு அங்கே வரும்போது இட் ஓப்பன்ஸ் அப் அண்ட் இட் கட்ஸ். ஓகே, நினைச்சாலும் தப்பா பண்ண முடியாது. ஓகே தட்ஸ் த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தட்ஸ் தேர். அண்ட் ஏன்னும் போது எல்லாரும் பயப்படுறாங்க, பட் அது இவ்வளோ நல்லது பண்ணுது அப்படின்னும் போது தட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் ஆல்சோ இந்த இம்ப்ளான்ட் பொசிஷனிங் அண்ட் அலைன்மெண்ட்ஸ் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது ரோபோட்டிக்ஸில் நம்ம இது பண்ண பிறகு ரோபோவே நம்ம முட்டியை நீட்டி மடக்கும் போது அலைன்மெண்ட் ஃபுல்லாக அதுவே நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி இத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு கிளியராக எடுத்து கொடுத்துருது. அதாவது முட்டியை மடக்கி 120 டிகிரிஸ் மடக்கும்போது உங்களோட கேப் எவ்வளோ இருக்குது, இது நீட்டும் போது எவ்வளோ இருக்குன்றது ஃபுல்லாக அதுவே எடுத்து கொடுத்துது. ஸோ அதில் பெஸ்ட் எதுன்றது அதுவே உங்களுக்கு சொல்லிடும். ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் ஈஸியாக வந்துடுது. ஸோ வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் யூ வில் சே ரோபோட்டிக்ஸ் வந்ததுனால? இப்போது பெயின் வைஸ், பிளட் லாஸ் வைஸ், ஹாஸ்பிட்டல் ஸ்டே வைஸ், லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வச்சு சொல்லுங்கள். ரோபோட்டிக் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சர்ஜரி எல்லாருமே முதல்ல எனக்கு ரொம்ப பயன்படுத்தினது டைமிங் வந்து ரொம்ப நிறைய ஆகுமே உங்களுக்கு ரோபோவை செட் பண்ணுறது டைமிங்கு அதெல்லாம்னு. ஆக்சுவலாக அப்படி ஆகலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல தான் கொஞ்சம் அந்த ஒரு லேர்னிங் ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸில் ஸ்கின் டு ஸ்கின் முடிச்சுடுறோம். ஏன் நான் பார்த்து யோசித்தேன் நான், ஏன்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ஸு என்னுடைய பிரெயினை யூஸ் பண்ணி நான் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாமே அது பண்ணிடுது. இன்ஃபேக்ட் ஃபாஸ்டராக பண்ணுது. அதனால் சர்ஜரியும் ஃபாஸ்டராக முடியுது. சர்ஜரி ஃபாஸ்டராக முடியறதுனால என்ன ஆகிடுதுன்னா, உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு பிளட் லாஸ் கம்மி. பிளட் லாஸ் கம்மின்றதுனால என்ன ஆகிடுதுன்னா, பேஷண்ட்டை ஈவினிங்கே நாங்கள் வந்து நிற்க வைக்கிறோம். அண்ட் பெயின் ஆல்சோ இஸ் வெரி லெஸ் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ். இதை நான் வந்து டெஃபினட்டாக பார்க்குறேன். 5 நாள் இருந்த பேஷண்ட் இப்போ 3ஆவது நாள் நான் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குறாங்க. நானும் 3ஆவது நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஸோ ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாயிடுச்சு, பேஷண்ட்டுக்கு பிளட் லாஸ் கம்மியாயிடுச்சு. இப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டை சர்ஜரி பண்ணும்போது ரோபோட்டில் பண்ணும்போது ஃபாஸ்டராக பண்ணி முடிக்கிறோம். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இந்த ரோபோட்டிக்கில் இருக்குது டெஃபினட்டாக. அண்ட் போஸ்ட் ரெக்கவரி எப்படி இருக்கும், அந்த ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் ரோபோட்டிக்ஸ்? அன்றைக்கி ஈவினிங்கே நிற்க வைக்கிறோம், நெக்ஸ்ட் டே வந்து நடக்க வச்சிடுறோம் பேஷண்ட்டை. ஸோ நடக்க வைக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ், என்ன நேற்று தான் ஆப்ரேஷன் பண்ணாரு அதுக்குள்ளே இன்றைக்கி என்ன நடக்க சொல்கிறாருன்னு, கண்டிப்பாக நீங்கள் நடக்கணும்னு சொல்லி அவங்கள ரூமை விட்டு காரிடோரில் நடக்க வைக்கிறோம், வெளியில் வராங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் அந்த தைரியம் ஜாஸ்தி வந்துடுது. 2வது நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு நாள் நடந்த பிறகு 2வது நாளில் நான் வந்து உங்களுக்கு வீட்டில் மேலே வீடான்னு கேட்பேன். ஆமாம், நீங்கள் மேலே ஏறணுன்னா வாங்க அப்படின்னு சொல்லி இங்கேயே ஹாஸ்பிட்டல்லையே ஒரு 2nd to 3rd ஃப்ளோர் ஒரு ஸ்டெப் கிளைம்பிங் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அதையும் பண்ணுறோம். இப்போ ஸோ நம்ம இம்ப்ளான்ட் பற்றி பேசும்போது அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இம்ப்ளான்ட்டில் இம்ப்ளான்ட் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ரெகுலர் கோபால்ட், குரோமியம்
இந்த நீஸ் எல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸாக இருந்துச்சு. இப்போது நீங்கள் லாங்விட்டி இதெல்லாம் இப்போ கேட்கும்போது இப்போது இன்னும் நிறைய புது மெட்டல்ஸ்லாம் வந்துருச்சு. லைக் ஆக்சீனியம் சொல்கிறோம். ஆக்சீனியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், நீயே பிளாக்காக இருக்கிறது. ஸோ இது ஆக்சீனியம் நீ, இந்த மெட்டல்ன்றது. ஸோ இது வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக அட்வான்சஸ் இஸ் ஆக்சீனியம் நீ. ஸோ லாங்விட்டி இது டெஃபினட்டாக இட் வில் பி பெட்டர் தேன் அதர் இம்ப்ளான்ஸ். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த மித்ஸ் தட் we have a knee replacement surgery அப்படின்னு சொல்லுவீங்க. என்னெல்லாம் பயப்படுறாங்க, இல்லை என்னெல்லாம் மக்கள் ஒரு query-யோட வராங்க? முட்டி மாற்று ஆப்ரேஷன் பண்ண பிறகு எனக்கு தெரிஞ்சவங்க நடக்கவே மாட்டுறாங்கன்னு ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா முட்டியில் வந்துட்டு ஒன்றும் மோட்டர் யாரும் உள்ளே போட்ட பிறகு அதுவே உங்களுக்கு வேணுன்ற இடத்துல ஆட்டோ மாதிரி கூட்டு போய்டுன்றதெல்லாம் இல்லை. இதில் வந்துட்டு நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். இதில் நிறைய பேர் வந்து நடக்க முடியாமல் போன பிறகு 2-3 வருஷம் முடங்கி போன பிறகு அதுக்கப்புறம் வந்து எனக்கு முட்டி மாற்று ஆப்ரேஷன் ஒரு வேறு வழி இல்லாமல் வருவாங்க. இப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மசில் வேஸ்டிங் இருக்கும். போன் ஸ்டாக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால ரொம்பவே போன் வீக்காக இருக்கும். இது இல்லாமல் எல்லா முட்டி மாற்று ஆப்ரேஷனுக்கு முன்னாடியும் நான் இந்த பேக்கை செக் பண்ணுறது உண்டு. ஏன்னா முதுகுத்தண்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தேஞ்சு போய் ஜவ்வு விலகி போய் நரம்பு அழுத்தி அந்த வலியும் இதோட சேர்ந்து இருக்கிறது உண்டு. ஏன்னா அவங்க நடக்கும்போதே இந்த ஒரு டக் வாக் மாதிரி தான் நடப்பாங்க. ஏன்னா அவங்க முட்டியை ஃபுல்லாக யூஸ் பண்ணி நடந்திருக்க மாட்டாங்க. ஸோ இது லேட்டாக ப்ரெசென்ட் பண்ணுற பேஷண்ட்ஸு லேட்டாக ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏர்லியராக கரெக்டாக கிரேட் 4 நீ முட்டி ஃபுல்லாக தேஞ்சு போச்சு, என்னால் நடக்கவே முடியல, இதை நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். லைக் நான் வந்துட்டு ஃபிசியோதெரப்பி, ஒரு முட்டி இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். அப்போ கூட என்னால் நடக்கவே முடியாத பட்சத்தில் முட்டி மாற்று ஆப்ரேஷன் உடனே பண்ணிக்கிறது தான் பெட்டர் தேன் கோயிங் லேட். ஸோ லேட் கேசஸ் ஹூ ஆர் பெட் ரிடன் அவங்களுக்கு போய் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் நாட் தி சாய்ஸ். ஸோ இது ஃபஸ்ட். இது அடுத்தது எல்லாருக்குமே அந்த வலியை பற்றி ஒரு பயம் உண்டு. ஆப்ரேஷன் பண்ணால் நிறைய வலி இருக்குமா, முட்டி மாற்று ஆப்ரேஷன் பண்ண பிறகு எனக்கு எத்தனையோ மாதங்கள் நடக்காமல் வலியினால் நான் பாதிக்கப்படுவேன். நான் அப்படி கிடையாது. இது முட்டி மாற்று ஆப்ரேஷன் பண்ண பிறகு நடக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறது. பெயின் வந்துட்டு டெஃபினட்டாக இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இனிஷியல் பெயின் வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைசஸ் டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுத்து அந்த அளவுக்கு பெயினும் ரோபோட்டிக்கில் வர்றதில்லை, நல்லாவே நடக்கிறாங்க அதனால். ஸோ மூணாவது ஃபியர் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த காஸ்டிங் பற்றி. ரோபோவும் கூட சேர்ந்து ஆப்ரேட் பண்ணுறதுனால இது ஜாஸ்தியாக உங்களுக்கு செலவாகுமான்னு. கண்டிப்பாக இல்லவே இல்லை. நானும் அப்படி தான் முதல்ல யோசித்தேன். ரெகுலர் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் மார்ஜினல் டிஃபரன்ஸ் ஆஃப் காஸ்டிங் தான் இருக்குது. அவ்வளோ செலவு ஆகிறதும் இல்லை இதில். எஸ். ஸோ இப்போது நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னும் போது ட்ரெடிஷ்னல் ரோபோட்டிக்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு வேணும். இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்வீங்க? ட்ரெடிஷ்னல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸ்ரே மாதிரி எடுப்போம், ஸ்கேனோகிராம் சம்டைம்ஸ் எடுப்போம். பேஷண்ட் நிற்க வச்சுட்டு, ஏன்னா எங்களுக்கு அந்த டிஃபார்மிட்டி எவ்வளோ வளைஞ்சிருக்கு முட்டின்றது படுத்துட்டு இருந்தால் தெரியாது. ஒரு பேஷண்ட்டுக்கு நிற்கும் போது தான் தெரியுது எவ்வளோ தூரத்துக்கு லாக்ஸிட்டி இருக்குது இதெல்லாம்னு. இப்போ நான் இந்த கோரி ரோபோ இங்கே நாங்கள் பண்ணுற இந்த ரோபோட்டிக்ஸ் வந்துட்டு சில ரோபோக்கள் வந்து சிடி ஸ்கேன் எடுத்து உள்ளே ஃபீட் பண்ணோம், ஸ்கேனோகிராமை ஃபீட் பண்ணோம், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ என்ன ஆகிடுதுன்னா பேஷண்ட்டுக்கு இந்த சிடியில் வந்துட்டு ரேடியேஷன் எக்ஸ்போஷர், எக்ஸ்ரே ரேடியேஷன் எக்ஸ்போஷர்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாகவே பேஷண்ட் இப்போ வராங்கன்னா இது சர்ஜரி பண்ணால் இந்த ரோபோ அதுவே எல்லாம் கால்குலேட் பண்ணிக்கும். பேஷண்ட்டை போய் சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் நிற்க வச்சு இதை பாருங்கள், படுக்க வச்சு அதை பாருங்கள், உங்களை காலை மூமெண்ட்ஸ் பண்ணி எக்ஸ்ரே எடுக்கிறது வேல்கஸ் வேரஸ் எக்ஸ்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இதில் எதுவுமே தேவையில்லை. இது செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ரோபோட்டிக். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரேடியேஷன் இதெல்லாம் இல்லாமல் அதனால் காஸ்டிங்கும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி பேஷண்ட் காஸ்டிங்கும் கம்மியாயிடுது. ஸோ யாரெல்லாம் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ டயபெட்டிக் அண்ட் ஒபீஸ் பேஷண்ட்ஸ் எந்த மாதிரி ஒரு சர்ஜரி கோ த்ரூ பண்ணுவாங்க, எல்டர்லி பீப்புள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ட்ரெடிஷ்னல் நம்ம வரும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். பட் ரோபோட்டிக் சர்ஜரி இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு லிமிடேஷன் இருக்குது? அந்த மாதிரி லிமிடேஷன்ஸே கிடையாதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் இஸ் யூனிவர்சலி இட் கேன் பி டன் ஃபார் எல்லாருக்குமே பண்ணலாம் இந்த ரோபோட்டிக்கை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த மல்டிபிள் கோமார்பிடிட்டிஸ், அதாவது பிபி, சுகர், கார்டியாக் பேஷண்ட்டு, அவங்களுக்கு வந்து ஒபீஸாக இருக்காங்க, இவங்க எல்லாருக்கும் தான் இந்த ரோபோவில் பண்ணுறது அட்வான்டேஜ் ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஏன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஹியூமன் எரரும் இருக்காது. அண்ட் அதனுடைய கால்குலேஷன்ஸ் ஆர் ஆன் டேபிள். நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணும்போதே நம்ம பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு எரர் கம்மியாயிட்டே வருதுன்றது அந்த ரோபோவே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருது. ஸோ எரர் வந்து மினிமலாக 0.001 அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு the results are very good. People started to tolerate pain. அதாவது ரொம்ப நார்மலாக முட்டி வலியாது ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்ற ஒரு இது ஃபேக்ட்டுக்குள்ளேயே இருக்காங்க. நீங்கள் எப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்வீங்க? முதல்ல நான் சொன்ன மாதிரி தாங்க. இப்போது ஒரு நம்மளால் என்னுடைய டெய்லி வேலைகளை செய்ய முடியல. இப்போ நான் வந்துட்டு எனக்கு நான் வெளியில் ஒரு கடத்தெருவுக்கு போகணும், ஒரு கோயிலுக்கு போகணும்,
ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு போனோம் அப்படின்னா கூட என்னால் வெளியில் போக முடியல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது தான் கரெக்டு. நம்ம பார்த்துக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரையை வாங்கி போட்டுட்டு நம்ம இது கொஞ்சம் நேரம் தானே நம்ம ஒரு ஆயில் தடவி, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது, ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது ஒன்றும் இல்லைன்னு அவங்களே ஏமாற்றிப்பாங்க. அவங்க என்னென்னா மற்றவங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்றதுக்கோசம் அவங்க இதை வெளியிலையும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் வந்து ஸ்லோவாக அவங்க டிட்டோரேட்டே போவாங்க. மோசமாயிட்டே போகும்போது அவங்களுக்கும் கஷ்டமாயிடுது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, உங்களை பார்க்குற டாக்டருக்கும் இது வந்து ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமாயிடுது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஒரு விஷயம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இந்த ஸ்ப்ரேலாம் அடிச்சிட்டா சரியாயிடும் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரியலி தோ ஸ்ப்ரேஸ் கியூர் பெயின் அப்படின்னு சொல்கிறீங்களா? இட்ஸ் ஒன்லி அ டெம்பரரி ஃபினாமினாங்க. எல்லா ஆயில் ஸ்ப்ரேஸ் எல்லாத்துலேயுமே ஒரு கவுண்டர் ரிட்டன் இருக்கும். அது ஒரு அரை மணி நேரம் 40 மினிட்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இனிஷியலாக வந்து அதை மேனேஜ் பண்ணிட்டு அதை கடந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுவும் வேலை செய்கிறதில்ல, அதுவே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மாத்திரைகள், செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ், அப்புறம் பக்கத்தில் இருக்க யாரோ ஒரு டாக்டரோ இல்லை யாரையோ பார்த்து ஒரு நீ கேப் போட்டுப்பாங்க. இந்த நீ கேப்புன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். என்னென்னா எல்லாருக்குமே இந்த மித்து என்னை கேட்பாங்க, நீ கேப் போட்டுட்டு நான் நடக்கலாம் இல்லை அப்படின்னு. இப்போது நீ கேப்புன்றது வெளில வந்து ஒரு சப்போர்ட்டு, உள்ளுக்குள்ளே இருக்க மசில்ஸ் தான் இன்டர்னல் சப்போர்ட், அதுதான் நிரந்தரம். பார்த்தீங்கன்னா ஒரு செவரு சாயுதுன்னா வெளிலேருந்து மூட்டு கொடுப்போமா, அஸ்திவாரத்தை சரி பண்ணுவோமா? அஸ்திவாரம் தான் பெஸ்ட்டு. லீனிங் டவர் ஆஃப் பீஸா இப்படி சாஞ்சிட்டு இருக்க கோபுரம் வந்து எப்படி நிற்க வச்சுருக்காங்க யூரோப்பில்? அவங்க ஒன்றும் சைட்லேருந்து மூட்டு கொடுக்கல, கீழே அஸ்திவாரத்தில் தான் பேலன்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மசில்ஸ் தான் நம்மளோட அஸ்திவாரம். இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மசில் ஸ்ட்ரென்த்தனிங் தான் பண்ணணுமே கண்டி, நீ கேப் எல்லாம் போட்டால் சீக்கிரமாகவே மசில் வேஸ்டிங் வந்துடும். நம்ம நடக்கிறச்சே, நம்ம உட்காந்து எந்திரிக்கும் போது இதெல்லாமே வந்து அந்த நீ கேப் வந்து அந்த மசில்ஸை வேலை செய்ய விடாது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிடுது. வீக்கான பிறகு அவங்களுக்கு கண்டிப்பாக முட்டி தேய்மானமும் ஜாஸ்தி ஆகிடுது. அண்ட் இப்போ ஃபைனலாக எனக்கு தேவையான விஷயம் ரெக்கவரி ஸ்டோரி ஆஃப் யோர்ஸ். அதாவது ஒரு பேஷண்ட் வந்து காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷனில் வந்திருப்பாங்க, யூ ஹேவ் கியூர்ட் தம் வித் அட்வான்ஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ட்ரெடிஷ்னல் வைஸாக இருக்கட்டும், உங்களோட அந்த ரியல் கேஸ் சினாரியோ எங்களுக்கு தேவைப்படுது. பேஷண்ட் வந்து யூஸ்வலாக தையல் பிரிக்க வருவாங்க எனக்கு. அவங்க யூஸ்வலாக லேடிஸாக இருந்தால் நைட்டி போட்டுட்டு இருப்பாங்க, ஜென்ஸாக இருந்தால் ஒரு வேஷ்டி கட்டிட்டு வருவாங்க. நான் அதான் சொல்லுவேன், சீக்கிரமாக உங்களுடைய நார்மல் அட்டையருக்கு வாங்கன்னு, அதாவது புடவை கட்ட ஆரம்பிங்கன்னு. உங்களுக்கு புரியாது, இந்த புடவை கட்டுறதுன்றது நின்றுட்டு புடவை கட்டும் போது அதே ஒரு எக்ஸசைசஸ் அவங்களுக்கு. ரெண்டாவது ஒரு செல்ஃபாக புடவை கட்டிட்டு அவங்க நடக்கும்போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என் பேஷண்ட் ஒருத்தவங்க அந்த மாதிரி தான், ரொம்ப வருஷமாக அந்த அம்மாவுக்கு பல கோயில்களுக்கு போகணுன்னு ஆசை. நம்ப மாட்டிங்க, இங்கே திருச்சி, ஸ்ரீரங்கம், திருப்பதி எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ராடு எங்கன்னா அவங்களுடைய டாட்டர் வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க இது வரைக்கும் அங்கெல்லாம் போக முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்க அவங்க போக ஆரம்பித்தாங்க. அவங்க சுற்றி இருக்கவங்களும் அவங்க நடைய பார்த்து என்ன இப்படி என்ன நடக்கிறிய ஃபாஸ்ட்டாக இப்படி அப்படின்னு அவங்களுக்கு அதே ஒரு பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸு. அடுத்து நீ வந்து பண்ணிவிட்டு சீக்கிரமாக போயிட்டாங்க அவங்க. ஸோ அந்தளவுக்கு தே வேர் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அந்த மொபிலிட்டி ஒருத்தருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது எனக்கு அன்றைக்கி தான் ஐ ரியலைஸ்டு. நம்ம ஒரு இடத்துல ஒரு வீல் சேர் பவுண்டாக உட்காந்தா இல்லை வெளியில் போக முடியாமல் உட்காந்தா எவ்வளோ டிப்ரெஸிங்காக ஒருத்தரை வந்து அதுவே பல நோய்களுக்கு சமம்னு நினைப்பேன் நான் தான். ஸோ அந்த பேஷண்ட்டோடைய ஸ்டோரி வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். அண்ட் அன்னிலிருந்து நான் என்ன பண்ணுறதுன்னா எல்லா பேஷண்ட்டும் சீக்கிரமாக நார்மல் அட்டையருக்கு வாங்கன்னு சொல்லிடுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த செவுத்தோரமாக அப்படியே, ஏன்னா அவங்களுக்கு கூச்சமாகவும் இருக்கும் அந்த ஒரு ஸ்டிக்கை வச்சு நடக்கிறது, அப்படி செவுத்தோரமாகவே நடப்பாங்க. அது பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அதான் ஸோ அது வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும்போது நேச்சுரலாகவே அவங்க வந்து தே டூ பெட்டர். ஸோ நம்ம சர்ஜரி பற்றி பேசிட்டோம், ரெக்கவரி ப்ராசஸ் பற்றி பேசிட்டோம், பட் ரெகுலராக ஒரு போன் ஸ்ட்ரென்தனிங்க்கு என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவீங்க? நம்ம சாப்பிட்ற டயட் வந்து ரொம்பவே பேலன்ஸ் டயட்டுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளது எல்லாமே இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும், நிறைய கீரை வகைகள்லாம் இருக்குது. ஜென்ரலாக வந்துட்டு போன் ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டோம், அதெல்லாம் வாக்கிங் பண்ணணும், அதெல்லாம் இல்லாமல் பாலில் நல்ல ஒரு கால்சியம் சத்து இருக்குது. டெய்லி ஆல்மண்ட்ஸு இல்லைனா வந்து பச்சை காய்கறிகள் நல்லா உங்களுக்கு இதில் ஸ்ட்ரென்த்து நிறையவே கொடுக்கும். அண்ட் ஹை ப்ரோட்டீன் டயட்டும் நல்லது மசில்ஸ்க்கு. ஸோ ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக எல்லாத்தையும் வச்சுக்கிறது, நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எதுவாக இருந்தாலுமே ஒரு டயட்டில் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது, டைமுக்கு சாப்பிட்றது, இது நான் அடுத்து சொல்லியே ஆகணும். இப்போ இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கண்ட்ரியில் ஒரு டெவலப்பிங் நேஷன் நம்ம. ஸோ அதனால் டைமுக்கு சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில். அண்ட் இது மாதிரி பால், இந்த சத்தெல்லாம் ஈக்குவலாக ஒரு பேலன்ஸ்டாக எல்லாமே இருக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு போனுக்கு அது நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த ஸ்கிப்பிங் ஸ்லீப்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? எல்லாரும் வந்து இப்போது ரீல்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், நைட்டெல்லாம் வந்து முடிச்சுட்டு வேலை பார்க்குறதா இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு பாடியை வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? கண்டிப்பாக வந்துட்டு ஸ்லீப் பேட்டர்ன் வந்துட்டு எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுதுங்க. இப்போ நைட் நிறைய பேர் இந்த ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறாங்க. இப்போ நான் கூட வந்துட்டு ஃபோனை வந்துட்டு, ஏன்னா எனக்கு எமர்ஜென்சிஸ் நைட் கால் வந்துட்டே தான் இருக்கும் எனக்கு.
பட் என்னென்னா வந்துட்டு அந்த ஸ்லீப்பிங் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்துட்டு நல்லா தூங்கிட்டா நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேபி நாங்கள் மார்னிங்கே நான் வந்து மார்னிங் 5 o'clockலாம் வி கெட் அப் அண்ட் வி ஸ்டார்ட்னால எங்களுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு நைட் வந்து ஒரு மேக்ஸிமம் 9:30 10க்குலாம் வந்துட்டு நம்ம நான் ஃபோனே பார்க்க மாட்டேன் நைட்டு. ஏன்னா நைட்டு இந்த ஃபோன் பார்க்குற பழக்கம் வந்துட்டு உங்கள் மைண்டையும் ரொம்பவே கரெக்ட் பண்ணிவிட்டு நைட் தூங்கும்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரீல்ஸே ஒரு கன்ஃபியூஸ்டாக ஒரு ஏதோ ஒரு இதில் கொண்டு போய் விடும். ஸோ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக ஃபோன் வந்துட்டு நைட்டு பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறது நாட் அட்வைசபிள் ஃபார் எனி ஒன். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஷேரிங் இட். அண்ட் இன்னும் நிறைய அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க, தேங்க்யூ.